இன்னைக்கு நம்ம லாஸ்ட் செஷனில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் மாதிரி பார்த்துருந்தோம். அதில் டைப்ஸ்ன்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் பேஸ்டு ஒயர்ஸ், 2 ஒயர்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸோட டைப்ஸ் தான் நமக்கு காப்பர் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள், கிராஸ் ஓவர் கேபிள், ரோல் ஓவர் கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஆப்டிக்கல் கேபிள்னு பார்த்தோம்னா ஓஎஃப்சி, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள். இது 2 தான் இருக்குது. நமக்கு வயர்டுன்னு பார்த்தோம்னா பேசிக்காக 2 டைப்பு. அதை இன்டர்னலாக போகும்போது எலக்ட்ரிக்கலில் 3 டைப் இருக்குது. இந்த 3 வந்து ட்விஸ்டட் பேர்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக்கல் மீடியம்னு பார்த்தோம்னா கோஆக்சியல், ட்விஸ்டட் பேர் 2 இருக்குது. இந்த கோஆக்சியல்ன்றது என்ன அப்படின்னா இதுதான் அந்த கோஆக்சியலோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சரு. இதில் பார்த்தீங்கன்னா இது நார்மல் நம்ம கேபிள் டிவி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கேபிள் டிவி யூஸ் பண்ணுற அந்த கேபிள் தான். இனிஷியல் டேஸில் வந்து நெட்வொர்க்கிங்லேயும் சரி நம்ம இந்த கோஆக்சியல் கேபிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது கரண்ட்டில் வந்து இந்த கேபிள் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இந்த கேபிள் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக அப்படின்னா, இது ஸ்கிமேட்டிக் டயக்ராமு. ஒரிஜினலாக இப்படி தான் இருக்கும். அவுட்டரில் வந்து ஒரு பிளாக் கலர் அவுட்டர் ஜாக்கெட் மாதிரி இருக்கும். அதை நம்ம பீல் ஆஃப் மாதிரி பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஷீல்டு மாதிரி, காப்பர் ஷீல்டு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார ஒரு அலுமினியம் ஷீல்டு மாதிரி ஃபாயில் ஷீல்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அடுத்து ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல், டயஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே ஒரு காப்பர் கண்டக்டர், சென்டர் கண்டக்டர் பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் இந்த கோஎக்சல் கேபிளோட கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கேபிள் வந்து ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரொம்ப இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது பண்ணும்போது அதுக்கான சைமன்டேனியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி வரும் இல்லையா. கன்ஃபார்மாக எது பண்ணோம்னாலும் அது பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி ஒன்று வரும் இல்லையா. அது மாதிரி இங்கேருந்து இது ஒரு ஒயர்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஒயரில் நம்ம இப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இஎம்எஃப் அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். இந்த இஎம்எஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டேட்டாவோட பேண்ட்வித், அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுன்ற அந்த கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்றது. ஸோ இந்த இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த கோஎக்சல் கேபிளில் வந்து ரொம்ப அதிகமான இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் டிஸ்டன்ஸ் அதனால் ரொம்ப இது, அது இல்லாமல் பை டிஃபால்ட்டாக இது வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். காப்பர்ன்றதுனால அது கேப்பபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தது தான் இந்த ட்விஸ்டட் பேர். இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளோட டைப்ஸில் தான் ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள், கிராஸ் ஓவர் கேபிள், ரோல் ஓவர் கேபிள் அப்படின்னு 3 டைப்ஸ் நமக்கு கண்டுபிடிச்சாங்க. இது இந்த கோஎக்சல் கேபிள் இருக்கு இல்லையா, கேபிள்னு வைஸ் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். இதை இந்த எண்டில் வந்து ஒரு கனெக்டர் வச்சுல கனெக்ட் பண்ணுவோம். எப்படி நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அந்த லேன் கேபிள்லாம் சொல்கிறோம் இல்லையா, RJ45 கேபிள் சொல்லிட்டு, அதோட எண்டில் வந்து RJ45 போர்ட் கனெக்ட் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் பிக்சரில் காமிக்கிற அந்த போர்ட் எப்படி இருக்குன்ட்டு. அது மாதிரி இந்த கோஎக்சல் கேபிளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் வந்து இந்த மாதிரி போர்ட்டு தான். இதில் வந்து நம்ம கேபிள் டிவிக்கு யூஸ் பண்ணுற போர்ட் ஆகட்டும், எல்லா போர்ட்டுமே இதில் இருக்கும். இதில் இத்தனை டைப்ஸ் ஆஃப் போர்ட் இருக்குது கோஎக்சல் கேபிளில். சும்மா ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பிஎன்சி கனெக்டர் தான் சொல்லுவோம். அந்த பிஎன்சி கனெக்டர் எதுக்கு அப்படின்னா மேக்ஸ் டு மேக்ஸ் 100 மீட்டர்ஸ்க்கு மேலே இது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இந்த கோஎக்சல் கேபிளை. அதுக்கு மேலே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஎன்சி கனெக்டர் வழியாக தான் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் 100 மீட்டர்ஸ்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா 100 மீட்டர்ஸ்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல இந்த பிஎன்சி கனெக்டர் வழியாக கனெக்ட் பண்ணி ரெண்டாவதாக இன்னும் அடுத்த 100 மீட்டர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர் தான் இந்த பிஎன்சி கனெக்டர். கோஎக்சல் கேபிள் இது ஒரு மெயினான கனெக்டராக சொல்லுவாங்க.
அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட ட்விஸ்டர் பேர் கேபிள் இப்போ கரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான். இதில் வந்து ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள், கிராஸ் ஓவர் கேபிள், ரோல் ஓவர் கேபிள்னு சொல்லிட்டு 3 கேபிள் இருக்குது, 3 டைப்ஸ் ஆஃப் கேபிள் இருக்குது. அதை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணால் ஷீல்டட், அன்ஷீல்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள், கிராஸ் ஓவர் கேபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளோட RJ45 கேபிள் வந்து நார்மலாக கேபிள் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேபிள் இருக்கும். அதை கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள இன்டர்னலாக நிறைய கேபிள்ஸ், குட்டி குட்டி கேபிள்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட லேன் கேபிள்னு சொல்லுவோம். இந்த கேபிள் வந்து கலர் கோடிங் பேஸில் வந்து T568A அண்ட் T568B அப்படின்னு சொல்லி 2 கிளாசிஃபிகேஷன் பிரிப்பாங்க. கலர் கோடிங் வந்து மொத்தம் 8 ஒயர் இருக்கும். அந்த பெரிய ஒயருக்குள்ளார இன்டர்னலாக நமக்கு 8 சின்ன சின்ன ஒயர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஒயரும் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும். ஒயிட் க்ரீன் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒயிட் க்ரீன், ஒயிட்டு க்ரீன்னு சொல்லி அந்த ஒரு ஒயரோட ஃபுல் த்ரூ அவுட் த ஒயர் வந்து ஒயிட் க்ரீனாகவே இருக்கும். அடுத்து பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். அடுத்து ஒயிட் ஆரஞ்சு ப்ளூ, ஒயிட் ப்ளூ ஆரஞ்சு, ஒயிட் ப்ரௌன் ப்ரௌன். இந்த மொத்த 8 கலர் கோடிங்லேயும் நமக்கு இருக்கக்கூடிய ஒயர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இப்போ இருக்க இந்த ஒயர்ஸோட ஃபார்மேட் வந்து ஒயிட் க்ரீனில் ஆரம்பித்து ப்ரௌனில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து T568A அப்படின்ற கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஒயர் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இதுவே ஒயிட் ஆரஞ்சில் ஆரம்பிச்சு, சேம் அதே தான், பட் ஒயிட் ஆரஞ்சு கலர் கோடிங்கில் ஆரம்பிச்சு ப்ரௌனில் முடியும், உல்டா மாதிரி. ஸோ அப்படி வருது அப்படின்னா அது வந்து T568B அப்படின்ற அந்த நேம் சொல்லுவாங்க. அந்த அந்த கலர் கோடிங்கில் இருக்கக்கூடிய கேபிளுக்கு வந்து இந்த T568B அப்படின்ற பின் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இதுக்கும் ட்விஸ்டட் பேருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் அப்படின்னா இப்போ ஒரு ஒயர்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒயரோட இந்த எண்டு, இந்த இன்டர்னலாக 8 ஒயர்ஸ் இருக்கும்ல, 8 குட்டி குட்டி ஒயர்ஸு, இந்த எண்டில் T568A இருக்குது, கலர் கோடிங் இருக்குது அப்படின்னா இங்கேயும் T568A தான் இருக்கணும். 2 சைடும் ஒன்று A அல்லது இங்கே B இருந்தால் இங்கேயும் B தான் இருக்கணும். ஸோ 2 சைடும் ஒரே மாதிரியான கலர் கோடிங் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள். இதுவே இங்கே A இங்கே B அப்படின்ற மாதிரி இருக்குது, உல்டாவாக இருக்குது அப்படின்னா அது கிராஸ் ஓவர் கேபிள்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சா? அடுத்து இதோ இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஒன் சைடு வந்து நம்மளோட T568A கலர் கோடிங் இருக்கும், இன்னொரு சைடு வந்து B கலர் கோடிங் இருக்கும். இப்படி 2 சைடும் ஆப்போசிட்டாக இருக்குது கலர் கோடிங் அப்படின்னா, அந்த மாதிரி ஒயர் லைனிங் இருக்குது அப்படின்னா அது வந்து கிராஸ் ஓவர் பின் அவுட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து இப்போ இந்த கேபிள் ஒன்று நம்மகிட்ட இப்படி ஒரு கேபிள் ஒன்று இருக்குது, இப்படி நம்மகிட்ட ஒரு கேபிள் இருக்குது அப்படின்னா இந்த கேபிளை வந்து நம்ம டேரெக்டாக எடுத்து மேலே இருக்கிற லேயரை பீல் அவுட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு டேரெக்டாக போய் RJ45 அந்த போர்ட் யூஸ் பண்ணி நம்ம அதில் வந்து நம்மளால் பின் பண்ண முடியுமானா அப்படி ஈஸியாக அப்படி டேரெக்டாக நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டூல் ஒன்று இருக்குது, அந்த ப்ராசஸ் பேர் கிரிம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் வந்து கிரிம்பிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராசஸ் நேமு கிரிம்பிங். இதுக்கான டூல் வந்து கிரிம்பிங் டூல்னு சொல்லுவாங்க. அந்த டூல் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் இந்த டூல். இந்த கிரிம்பிங் டூல் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மேலே இருக்க அவுட்டர் ஷெல் லேயராட்டம் இருக்கு இல்லையா, இந்த கோட் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு பீல் பண்ணும். அதுவும் இதுலேயே இருக்கும், இந்த இடத்துல. இந்த இடத்துல கீழே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லேயர் வந்து அப்படியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் உள்ளே இப்படி வந்து ட்விஸ்டடாக ஒன்னோட ஒன்று ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, இதன் காரணமாக தான் இதுக்கு வந்து ட்விஸ்டட் பேர் அப்படின்ற பேரே வந்துச்சு இந்த செட் ஆஃப் கேபிளுக்கே. இப்படி ட்விஸ்டடாக இருக்கிறத நம்ம நேராக ஸ்ட்ரைட் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுட்டு ஆர்டர் வைஸ் நம்ம ஆர்டர் பண்ணணும், என்ன கலர் கோடிங்கில் இருக்குது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இங்கே வந்து ஆரஞ்சு ஒயிட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஆரஞ்சு ஒயிட்னா என்னது? ஆரஞ்சு ஒயிட், அது ஒயிட் ஆரஞ்சு இல்லாத ஆரஞ்சு ஒயிட். இது வந்து
568B வச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள். இந்த கலர் கோடிங் இது வந்து 568B சேர்ந்த அந்த கேட்டகரி சேர்ந்த பின் அவுட்டுக்கான கேபிள் இது. ஸோ ஆர்டராக எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு முன்னாடி எட்ஜஸ் வந்து லைட்டாக ஒரு சில இது வந்து பிளண்டாக இருக்கும், ஒரு சில இது நீட்டாக இருக்கும், அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கும். அப்போது ஒரு மினிமம் 1/2 இன்ச், அதாவது 13 mm மாதிரி ஒரு கணக்கு விட்டு லைட்டாக அந்த கிரிம்பிங் டூல்லே கட்டர் இருக்கும், அந்த கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு இதுதான் RJ45 போர்ட். இந்த RJ45 போர்ட்டுக்குள்ளார நம்ம இந்த கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணுவோம், லெஃப்ட் டு ரைட் வர மாதிரி. லெஃப்ட்டில் கலர் கோடிங் நம்மளோட நார்மல் கலர் கோடிங் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிற மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜு வரைக்குமே வெளியே ஃபுல்லாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டெண்டடாக இப்படி நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம இருந்துட்டு அதை இன்சர்ட் பண்ணணும். எட்ஜு சும்மா கரெக்டாக எட்ஜு இதுனா இப்படியே கரெக்டாக இதோடு நிறுத்த தேவையில்லை. நம்ம எக்ஸஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம இது நீட்டுற மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியே இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கிரிம்பிங் டூலில் இந்த கிரிம்பருக்குள்ளார இன்சர்ட் பண்ணி நல்லா ப்ரெஷர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற ஒயர் எல்லாமே கட் ஆயிரும். சேம் டைம் இது வந்து லாக் ஆயிரும். லாக் ஆயிடுச்சுன்னா நம்ம இழுத்தோம்னா ஈஸியாக வராது. ஸோ அவ்வளோதான், ஈஸியாக நம்ம இப்படி தான் கிரிம்பிங் பண்ணணும். அடுத்து இந்த ட்விஸ்டட் பேர் கேபிளில் வந்து ஷீல்டு அண்ட் அன்ஷீல்டுன்னு சொல்லி 2 டைப் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே சொல்லியிருப்பேன். ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள் அண்ட் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள்னு சொல்லிட்டு 2 சொல்லியிருப்போம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதே சேம் ட்விஸ்டட் பேர் கேபிள் தான், இந்த கிராஸ் ஓவர் ஸ்ட்ரைட் த்ரூ இந்த கேபிள்ஸே தான். இந்த கேபிளில் வந்து நார்மலாக இந்த மாதிரி நம்ம மேலே இருக்க அவுட்டர் லேயரை பீல் பண்ணோம்னா உள்ள வெறும் 8 ஒயர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து அன்ஷீல்டு. இதுவே அதுக்கு பதிலாக அந்த அவுட்டர் லேயரை பீல் பண்ண பிறகு உள்ள ஒரு ஃபாயில் மாதிரி நமக்கு கவர் ஆகிருக்கு. லைக் நம்ம எப்படி கோஎக்ஸ்எல் கேபிளில் சொன்னோம் இல்லையா, கோஎக்ஸ்எல் கேபிள் டயக்ராமில் இந்த இடத்துல சொன்னோம்ல, இந்த இடத்துல இங்கே ஒரு ஃபாயில் மாதிரி கவர் ஆகிருக்கும், ஷீல்டு மாதிரி அப்படின்னு சொன்னல, பேரியர் பிரைடைடு ஃபீல் அப்படி ஷீல்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஷீல்டு ஒன்று இதில் வந்து கவர் ஆகிருக்கும். இந்த ஷீல்டு எதுக்காக இருக்குது, இதோட இதுக்கும் மற்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த ஷீல்டு வந்து இஎம்எஃப்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, பை ப்ராடக்டாக இஎம்எஃப்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த ஷீல்டு வச்சிருக்கக்கூடிய கேபிள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து இஎம்எஃப் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இஎம்எஃப் ரெடியூஸ் ஆனிச்சுன்னா பேண்ட் வித் இன்க்ரீஸ் ஆகும். இஎம்எஃப் ரெடியூஸ் ஆனிச்சு அப்படின்னா பேண்ட் வித் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எந்த இடத்துல நமக்கு பேண்ட்வித் அதிகமாக தேவைப்படுதோ அந்த இடத்துல ஷீல்டட் ட்விஸ்டட் பேட் கேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷீல்டு எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நீட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த RJ45 டூலில் வச்சு RJ45 கனெக்டரை வச்சு கிரிம்பிங் டூலை வச்சு நம்ம கிரிம்ப் பண்ணிடுவோம். இப்படி தான் நம்ம கேபிளை வந்து கிரிம்ப் பண்ணணும். ஸோ இதில் வந்து இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம், கேபிள்ஸில் 2 டைப் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஒன்று ஆப்டிக்கல் ஒன்று. எலக்ட்ரிக்கல் ஒன்று ஆப்டிக்கல் ஒன்று. அதில் எலக்ட்ரிக்கலில் கோஆக்சியல் கேபிள் ட்விஸ்டட் பேர் கேபிள் 2 இருக்குது. கோஆக்சியல் கேபிள்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம கேபிள் டிவி இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போது கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, நெட்ஒர்க்குள்ளே ஆல்ரெடி இதுக்கு ப்ரீவியஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இயர்லியர் டேஸில். இப்போ அது வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா அதோட பேண்ட்வித் கம்மி, இஎம்எஃப் அதிகம், இந்த மாதிரியான ஒரு சில ட்ராபேக் இருந்ததுனால அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்தது தான் இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. அதை ஃபர்தராக ஷீல்டு அன்ஷீல்டுன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸ்ட்ரைட் த்ரூ கேபிள் அப்படின்னா இந்த பின் அவுட்டை வச்சு தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட் த்ரூ கிராஸ் ஓவர்லாம் சொல்லியிருந்தோம். 2 சைடும் ஏ அப்படின்ற பின் அவுட் வந்துருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட் த்ரூ. அப்படியே ஆப்போசிட்டாக ஏபி அப்படின்னா பிஏ அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அது வந்து கிராஸ் ஓவர் கேபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான இமேஜஸ் ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அது எப்படி நம்ம கொடுத்துருக்கிற RJ45 கனெக்டரோட அதை ஜாயின் பண்ணி யூசேஜுக்கு கொண்டு வரது அப்படின்றது கிரிம்பிங் டூல் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, அதோட ஹெல்ப்போட தான் இவ்வளவும் நம்ம பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா OFC ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படின்றது. ஸோ நேம் இட் செல்ஃப் இதுலேயே நமக்கு இருக்குது. ஆப்டிக்கல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, லைட் எனர்ஜி. ஆப்டிக்கல் அப்படின்னா லைட் எனர்ஜின்னு அர்த்தம். ஸோ இந்த லைட் எனர்ஜி இதில் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக்கலை வச்சு தான் மேலே இருக்கக்கூடிய ட்விஸ்டட் பேர் கேபிள் அல்லது அந்த கோஎக்சல் கேபிள் எல்லாமே ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பேசிஸில் தான் ஒர்க் ஆகும். பட் இதில் வந்து நமக்கு
ஆப்டிக்கல் லைட் எனர்ஜி பேஸ் வச்சு தான் இது வந்து நமக்கு டேட்டா வந்துட்டு ஷேர் பண்ணும். அதோட ஹெல்ப் மூலமாக தான் இது ஷேர் பண்ணும். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஓஎஃப்சி கேபிள் அப்படின்னா, இது அவுட்டரில் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு ஒயர் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளார கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கும். அடுத்து கிளாடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கும். இந்த கோருன்றது என்ன அப்படின்னா, இதுதான் எப்படி நம்ம எர்த்தில் வந்து க்ரஸ்ட்டு மேண்டிலு அதுக்குள்ள கோர் அப்படின்றோம், அது மாதிரி தான் இங்கேயும் கோருன்றது. இதுதான் இன்னர் மோஸ்ட் லேயர். எர்த்தில் எப்படி இன்னர் மோஸ்ட் லேயர் நம்ம கோருன்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி தான் இந்த ஓஎஃப்ஸ்லேயும் இன்னர் மோஸ்ட் லேயர் தான் இந்த கோர் அப்படின்றது. இது என்ன மெட்டீரியலில் மேட் பண்ணியிருப்பாங்கன்னா, சிலிக்கா அதாவது கிளாஸ் மெட்டீரியலில் தான் மேட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. கிளாஸில் செஞ்சிருந்தா கொஞ்சம் காஸ்ட்லி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மெட்டீரியலில் செஞ்சிருந்தா கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும் ஓஎஃப்சி கேபிள்லேயே. இதோட டயாமீட்டர் ரேஞ்ச் வந்து 8 to 10 மைக்ரானில் தான் இருக்கும் சிங்கிள் மோடாக இருந்துச்சுன்னா. இதே மல்டி மோடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடையாக இருக்கும், 50 to 62.5 அப்படின்றதா இருக்கும். இதோட பர்பஸ் என்னன்னா ஆல்ரெடி சொன்னது தான். லைட் எனர்ஜியோட ஹெல்ப்போட நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த ஓஎஃப்சியோட வேலை. அதுக்கு இந்த கோர் வந்து என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஈஸியாக இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, கோருன்றது ஒரு ரோட் மாதிரி வெஹிக்கல் ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அடுத்து கிளாடிங் அப்படின்றது என்னன்னா, கோருன்றது இது சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வந்து கோருன்னு சொல்லியிருந்தோம். இன்னர் மோஸ்ட் கிளாடிங்கிறது அதுக்கான நெக்ஸ்ட் லேயர் மாதிரி. ஸோ இங்கே கிளாடிங்ன்றது ஆல்ரெடி சொன்ன மாதிரி எர்த், இது கிரஸ்ட் அப்படின்னா உள்ள மேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அந்த மேண்டில் மாதிரி லேயர் தான் இந்த கிளாடிங்னு சொல்கிறது. இது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஓஎஃப்சி. இதுவும் சேம் கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் மூலமாக தான் மேக் பண்ணியிருப்பாங்க. பட் கம்பேர் டு கோரை விட இதுக்கு வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவும் நமக்கு வரக்கூடிய அந்த லைட் சோர்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும். என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணினா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற அந்த பிரின்சிபல் மூலமாக வர லைட்டை வந்து அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரை தாண்டி லைட் எனர்ஜி வெளியே போயிடக்கூடாது. ஏன்னா இங்கே லைட் எனர்ஜின்றது நமக்கு டேட்டா தான் லைட் எனர்ஜி ஃபார்மேட்டில் வித் த ஹெல்ப் ஆஃப் தட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுது. அப்படின்னும் போது லைட் எனர்ஜி வந்து அந்த ஓஎஃப்சி கேபிள்லேருந்து வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே வருது, எஸ்கேப் ஆகி வருது அப்படின்னா நமக்கு அங்கே டேட்டா லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பிரின்சிபல் மூலமாக தான் இந்த கிளாடிங் ஒர்க் ஆகுது. இது ஈஸியாக நான் வச்சுக்கிறது எப்படின்னா, இந்த கிளாடிங்கிறது ஒரு பேரியர் மாதிரி, ஒரு வால் மாதிரி இந்த லைட் எனர்ஜி வந்து நமக்கு வெளியே போக விடாமல் பார்த்துக்குது. எப்படி ரோட்டில் வந்து பேரிகேட் மாதிரி போட்டு டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஃபுல்லாக அந்த லேனையே க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இது வந்து பெர்மனண்ட்டாக லைட் எனர்ஜி வெளியே போகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த கிளாடிங்கோட வேலை. ஸோ அடுத்து ஓஎஃப்சியில் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி நம்ம ட்விஸ்டட் பேரில் வந்து 2-3 டைப் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி இங்கே வந்து ஓஎஃப்சியில் சிங்கிள் மோடு கம்யூனிகேஷன், மல்டி மோட் கம்யூனிகேஷன் இருக்குது. ஈஸியாக நான் வச்சுக்கிறது அப்படின்னா, சிங்கிள் மோடு மல்டி மோடுன்றது, சிங்கிள் மோடு அப்படின்றது என்ன அப்படின்னா, சிங்கிள் மோட் அப்படின்றது லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும்தான் சிங்கிள் மோட் நம்ம போவோம். மல்டி மோடு அப்படின்றது ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்காக போகிறது. அதாவது சிங்கிள் மோடு வந்து இங்கே இப்போ இதுதான் ஃபுல் ஒயர், இது ஒரு ஓஎஃப்சி ஒயர் அப்படின்னா, இது ஒரு ஓஎஃப்சி ஒயர் அப்படின்னா, இங்கேருந்து லைட் எனர்ஜி, இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் இங்கே பாஸ் ஆகுது த்ரூ வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் எனர்ஜி மூலமாக அப்படின்னா, டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக எண்ட் யூசர் எண்ட் டிவைஸ் எங்கேயோ அங்கே போய் சேர வேண்டிய வரைக்கும் நீட்டாக சிங்கிள் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆயிரும். பட் மல்டி மோடில் எப்படி ஆகும் அப்படின்னா, ரிஃப்ராக்ட் ஆகிட்டே இருக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கேருந்து போயிட்டு பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் இங்கே இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ரிஃப்ளெக்ட் ஆகி பொறுமையாக போகும். ஸோ இந்த சிங்கிள் மோடுன்றது லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஈஸியாக புல்லட் ட்ரெயின் மாதிரி எங்கேயும் நிற்காம சல்லுன்னு போயிடும். பட் மல்டி மோடுன்றது அப்படி இல்லை. நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பஸ் மாதிரி ஒவ்வொரு ஸ்டாப்பாக நின்று நிறைய டேர்ன்ஸ் அண்ட் டேர்னிங்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்து ரிஃப்ளெக்ட் ஆகி தான் போகும். ஸோ இது வந்து ஆப்வியஸாக ஸ்லோவாக தான் இருக்கும். இதோட கம்பேர் டு சிங்கிள் மோட் கம்யூனிகேஷன் விட மல்டி மோடு வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எங்கே யூஸ் பண்ணலாம், இது வந்து எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிங்கிள் மோடு வந்து ஒரு ஒரு
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு, ஒரு பில்டிங்லேருந்து ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு. அதே மல்டி மோடு அப்படின்றது ஆஃபீஸ்க்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எனக்கு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸில் 2-3 ஃப்ளோர் நான் ஆஃபீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த ஃப்ளோருக்குள்ளேயே நம்மளோட டேட்டா ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அந்த இடத்துல ஓஎஃப்சி போவோம். அப்படி போகும்போது மல்டி மோட் கம்யூனிகேஷன் போய்க்கலாம். ஏன்னா அது வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் சிங்கிள் மோடை விட. அதனால இது நம்ம போய்க்கிறது நமக்கு பெஸ்ட்டு. அடுத்து எஸ்எஃப்பி அப்படின்றது. இது இப்போது ரவுட்டர் இந்த மாதிரியான டிவைஸில் வந்து தான் நம்ம வந்து இந்த கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக நம்ம போயிட்டு இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை வந்து நம்மளால் ப்ளக் பண்ண முடியாது. அதை ப்ளக் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டு தான் எஸ்எஃப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்எஃப்பியை தான் இது ரவுட்டர்னு வச்சுக்கலாமே. ரவுட்டர் அப்படின்னா இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். இந்த எஸ்எஃப்பியை கொண்டு வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து இது இன்புட்டு, இது அவுட்புட். அதாவது இது சென்டுக்கு, இது ரிசீவுக்கு. ஸோ RJ45 நார்மல் லேண்ட் கேபிளில் வந்து அந்த ஒரே கேபிள்லேயே நம்ம சென்ட் அண்ட் ரிசீவ் எல்லாமே பண்ணிக்குவோம். பட் ஓஎஃப்சியில் சென்டுக்கு தனி கேபிள், ரிசீவுக்கு தனி கேபிள், ரெண்டும் சேர்த்து ஒரு பேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒரு பேர் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ண முடியும். பட் ட்விஸ்டட் பேர் கேபிளில் வந்து அங்கே வந்து நம்ம வந்து பேரெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஒரு சிங்கிள் கேபிள்லேயே எல்லா வேலையும் அதே இன்புட் அவுட்புட் எல்லா வேலையும் அதே பார்த்துக்கும். ஓஎஃப்சி அப்படி கிடையாது. ஒரு செட் ஆஃப் பேர் வச்சு தான் நம்மளால் சென்ட் அண்ட் ரிசீவ்ன்றது பண்ணிக்க முடியும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் இந்த எஸ்எஃப்பி. எஸ்எஃப்பினா ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் பிளக்கபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப காம்பேக்டான டிரான்ஸ் ரிசீவர், டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவர், அதை தான் டிரான்ஸ் ரிசீவர்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு செஷனில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை யூசேஜுக்கு கொண்டு வரோம், கிரிம்பிங்னா என்ன, அது எந்த இடத்துல யூஸ் ஆகுது, அது எப்படி நம்ம கிரிம்பிங் பண்ணணும், ஒரு கேபிள் கொடுத்தாங்கன்னா எப்படி கிரிம்பிங் பண்ணணும் எல்லாமே பார்த்துருக்கோம். ஐ திங்க் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா காமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.